இப்போ எல்லாரும் செய்தி கேட்கலாமா? சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம கேட்கலாமா? ஹல்லேலூயா. கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? என்னடா அது இந்த பைபிளில் வந்து நிற்குதுன்னு பார்த்துட்டிங்களோ? சர்ச்சு முடிஞ்சிட்டோன்னு தானே இவங்களுக்கெல்லாம் வேலை. இதுதான் என்ன செய்தி வேலையில் வந்து செய்தி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களேன்னு சொல்லி நினச்சிங்களா? இன்றைக்கி செய்தியோட டாப்பிக்கு சிறியவை ஆனால் பெரியவை. சொல்லுங்கள், சிறியவை ஆனால் பெரியவை. இன்றைக்கி குயின் வந்தா பார்த்தீங்க, சின்ன பிள்ளை தானே. நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? என்ன யோசித்தோம்? சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை சங்கீதம் சொல்லும். சின்ன பிள்ளை என்ன பண்ணோம்? நமக்கு வசனம் சத்யாக்கா சொல்லி தந்த வசனத்தை சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு என்னடா செய்தி கொடுக்க போகுது, சின்ன பிள்ளை, இவளுக்கு என்ன தெரியும், தம்பியை மைக் தந்துட்டு போயிட்டாங்களேன்னு நினைப்போம். அப்போ எந்தெந்த காரியம்லாம் நம்ம சின்ன விஷயம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம்? அற்பமானவைகளாய் எண்ணுகிறோம். இந்த உலகத்துலேயும் எல்லா மனுஷங்களும் சின்னவங்க, சின்ன பிள்ளைங்க, சின்ன விஷயம்னாவே அனைத்தையும் உலகமும் என்ன பண்ணுது? அற்பமாக தான் எண்ணும். அற்பமானா அது பெருசாக பேசுறது இல்லை. இப்போ பெரியவங்க யாரோ பேசுகிறாங்க, அட்வான்ஸ்டு பீப்புள் பேசுகிறாங்க, தேர்ச்சி உள்ள ஒரு மனிதர்கள் பேசுகிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? உலகமே உற்று நோக்கும். அப்படி தானே? இன்றைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உற்று நோக்குவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம், இதோட கோர் கண்டென்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கும் போது, ஆண்டவருக்கு இப்படி ஆண்டவர் பார்க்குறவரே கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? சின்ன விஷயத்தை அற்பமாக பார்க்குறோம், பெரிய விஷயத்தை உயர்த்தி பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறார்? ஈக்குவலாக, சமமாக பார்க்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் நம்முடைய மனநிலையிலிருந்து சில காரியங்களை மதிப்பிடுகிறோம், எண்ணுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் சிறிய காரியங்கள் பெரியதாக எண்ணுகிறார். அவருடைய வியூலேருந்து பார்க்கும்போது எந்தெந்த காரியங்கள்லாம் இந்த உலகத்துடைய மனிதன் சின்ன விஷயமாக பார்க்குறானோ அந்த விஷயங்களெல்லாம் அவர் பெரிதாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு பார்க்குறோம், இந்த உலக மனிதன் அந்த காலத்தில் பாபேல் கோபுரத்தை என்ன பண்ணா? பெரிதாக கட்டினா. எப்படி கட்டினா? பெருசாக கட்டணும், எல்லாம் பேசணும், எல்லாம் பயங்கரமாக பேசணும் அப்படின்னு சொல்லி கட்டினான். ஆனால் ஆண்டவர் அந்த பாபேல் கோபுரத்தை பெருசாக பார்த்தாரா? இல்லை. ஆனால் ஆண்டவர் நிறைய காரியங்களை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக பார்க்குறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனம் வரை வாசிப்போம். மைக்கில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன யார்? என்னென்னலாம்? அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். ஆகாரத்தை சம்பாதிக்கிறது எறும்பு. சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. பார்த்தீங்களா? இப்போ இன்னைக்கு நீதிமொழிகளில் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்குற லிஸ்ட் பண்ணதெல்லாமே நம்ம பெருசாக நினச்சிருக்கிறோமா? என்றைக்கோ ஒரு நாள் இதெல்லாம் அறிவாளின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? எறும்பை பார்த்து ஐயோ எவ்வளோ சொல்லுங்க எறும்பு, போங்க எறும்புன்னு சொல்கிறோமா? இல்லையே. கட்டிச்சிருச்சுன்னா கச்சிருச்சு, எங்கே வந்து கடிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அடித்து அவ்வளோ தூக்கி போடு. எறும்புனாவே என்ன பண்ணும்? சரி போ, அவ்வளோதான் எறும்புக்கு மரியாதை. வெட்டுக்கிளி என்ன பண்ணுவான்? வர்றா, இங்கேருந்து அங்கே தாவுது. தனக்கு ராஜாவே இல்லைன்னா கூட அது பவுஞ்சு என்ன பண்ணுதான்?
புறப்பட்டு போகிறது. பார்த்தீங்களா? குழி முசல்களும் கண்மலையில் என்ன பண்ணுதான்? தனக்கான வீட்டை என்ன பண்ணதான்? கட்டுதான். சத்துவமற்ற பிராணி. அது எப்படி அங்கேருந்து கண்மலைக்கு போய் மலைக்கு போய் அங்கே தோண்டி நான் பாதுகாப்பாக அங்கே இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல சேஃபாக இருந்துக்குதான். எறும்பு அதே மாதிரி தான் இந்த கோடை காலத்துலேயும் ஆகாரத்தில் என்ன பண்ணதான்? சேர்த்து வச்சுக்கிறதான். அடுத்து மழைக்காலம் வருது, பனிக்காலம் வருது, அப்போல்லாம் நம்மளால் போய் என்ன பண்ண முடியாது? உணவை கலெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பயே உங்கள் வீட்டில் இருக்கிற எறும்புங்கள்லாம் என்ன பண்ணுது? உங்கள் பருப்பு டப்பா, உங்கள் அரிசி டப்பா எல்லாத்துலேயும் என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் ஒரு ஒர்க் செய்யுது. அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வச்சுக்குது. அப்போ உங்கள் வீட்டில் மழை டைம்லாம் வரும்போது என்ன பண்ணுது? அதை கேதர் பண்ணி சாப்பிடுதான். பார்த்தீங்களா? இப்போ அரண்மனைகளில் அரண்மனையே உயரத்தில் இருக்கும், அந்த உயரத்தில் சிலந்தி வளைய பண்ணி அங்கே ராஜா மாதிரி உட்காந்துருக்குதான். பார்த்தீங்களா? இன்றைக்கி இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எப்படி அழைக்கிறார்? சிறியவைகளாக இருந்தும் ஞானம் உள்ளவைகள். பார்த்தீங்களா? மகா ஞானம் உள்ளவைகள். சொல்லுங்க. இனிமேல் எறும்பு என்ன சொல்லணும்? எறும்பு சார் சொல்லுங்க. எறும்பு சாரி சார், இங்கே கடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஞானமாக மணக்கிறார் அதை. பார்த்தீங்களா? என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சின்ன விஷயத்தை தேவன் சின்னதாக பார்க்க மாட்டேங்கிறார், பெருசாக பார்க்குறார். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளதாக பார்க்கிறார். இந்த உலகத்தால் ஏளனம் செய்யப்படுகிறது, இந்த உலகத்தால் தட்டி விடுகிறது, இந்த உலகத்தால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா அற்பமாக எண்ணுகிற காரியத்தை ஏசப்பா ஞானமாக பார்க்குறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய பார்வையில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நிறைய வேளையில் நாம் பல காரியங்களை குறித்து அற்பமாக எண்ணுகிறோம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 4:10 வசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் 7 கண்களும் செர்பாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை நாம் தொடங்குகிறோம். நம்முடைய குடும்ப காரியத்தில், ஊழிய காரியத்தில் நாம் தொடங்கலாம். அது உலகத்துடைய பார்வையில் அது அற்பமாக எண்ணலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் சந்தோஷமாய் அதை பார்க்கின்ற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனில் கைதிகளாக இருந்து அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் மக்களாக, அந்த ஜனங்களாக இணைந்து எருசலேமிலே தேவாலயத்தை என்ன பண்ணாங்க? கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் உரைத்த வார்த்தை இது. அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நிறைய பேர் இந்த ஆரம்ப நாட்களில் என்ன சொன்னாங்க? இதெல்லாம் ஒரு ஆலயமா, இதெல்லாம் ஒரு தேவாலயமா என்று சொல்லி பலர் விமர்சித்தார்கள். சாலமோன் நாட்களில் கட்டின ஆலயம் எப்படி இருந்தது தெரியுமாப்பா? எப்படி இருந்துச்சு? தங்கத்தினால கட்டினாராமா. பெரிய காஸ்ட், பட்ஜெட் என்ன தெரியுமா? சர்ச்சோட பட்ஜெட்டு எத்தனையோ கோடி, எல்லாமே தங்கம். ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இந்த ஆலயத்தை கட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் பலர் விமர்சித்தார்கள். பார்த்தீங்களா? அந்த சாலமோன் கட்டின ஆலயம் அவ்வளோ அழகான கட்டின ஆலயம் நேபுகாத்நேசரால் சூறையிடப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மக்கள் உடனே கம்பேரிசன் பண்ணிட்டாங்க, இதுக்கும் அதுக்கும். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து உலக மக்கள் என்ன பண்ணலாம்? கம்பேரிசன் பண்ணலாம். ஒரு சிலர்கள் நபர்களை வைத்து கம்பேரிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் முன்பாக இருந்த அந்த வாழ்க்கையும் இப்படி இருக்கிற வாழ்க்கையும் வைத்து கம்பேர் பண்ணலாம். அப்போ இது மாதிரி கம்பேரிசன் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. என் தேவன் என்னை நோக்கி பார்க்கிறார், அவர் சந்தோஷமாக என் மேல் மகிழ்ந்து களி கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகாய் 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை
பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தை அற்பமாக எண்ணினார்களோ, யாரெல்லாம் இந்த ஆலயத்தை கட்டும் போது அதை ஒரு தூஷணமாக, அதை ஏளனமாக பார்த்தார்களோ, அதே ஆலயத்தில் சாலமோன் கட்டுடைய ஆலயத்தில் வராத அந்த மகிமை இந்த இடத்துல தேவனை, வானத்தை பூமியும் படைத்த வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை இந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாது, அற்பம் என்று நினைத்து அந்த மனிதர்களுடைய அந்த செயல்களை தேவன் சந்தோஷமாய் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் காலத்தில் ஏரோது ராஜா அந்த ஆலயத்தை என்ன பண்ண மீண்டுமாக புதுப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை எப்படி பார்க்குறார்? தேவன் நம்முடைய இயலாமையும் நம்முடைய பாஸ்டியும் நம்முடைய தரத்தையும் வைத்து தேவன் நம்மை மதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான வாஞ்சையை வைத்து தேவன் நம்மை கனம் பண்ணுகிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அற்பமாக எந்த காரியத்தையும் எந்த மனிதர்களையும் தேவ பிள்ளையை எண்ணவே கூடாது. அன்றைக்கி நினச்சிருப்பாங்கல்ல, சாலமோன் ஆலயம் தான் பெருசு நினச்சிருப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் நம்மை ரட்சிக்கிற வந்த மேசிய இந்த ஆலயத்தில் வந்து அற்புதங்கள் செய்வார். இந்த ஆலயத்தில் வந்து தன்னுடைய முதல் ஊழியத்தை அவர் தொடங்குவார். இந்த ஆலயத்தில் வந்து எல்லா வேதப்பாரர்கள் நடுவே அவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார் என்று சொல்லி யாரும் நினச்சிருப்பாங்களா? யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பிரியமாக நோக்கமாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் யாரை குறித்தும் எந்த ஆளை குறித்தும் எந்த ஒரு சூழ்நிலையையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் குறைத்து மதிப்பிடவே கூடாது. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற இந்த காரியம் நம்முடைய பார்வையில் அது ஏளனமாக எண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக 400 ஆண்டுகள் அடிமை இத்தனத்தில் இருந்தார்கள். அவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் எதை அவர் கொண்டாந்தார்? ஒரு ஆர்மி அமிச்சாரா? எகிப்துக்கு என்ன அமிச்சார் ஆண்டவர்? ஒரு தேவ தூதர் பட்டாளத்தை அமிச்சாரா? ஆர்மி அமிச்சாரா? ஒன்றும் அனுப்பலை. சின்ன குழந்தைய அமிச்சார். பேபி மோசஸ். சொல்லுங்க, பேபி. போது நைல் நதியில் ராஜா மாதிரி அனுப்புகிறாரு. இங்கிருந்து அங்கே என்ன அனுப்புகிறாரு? மோசஸ் அனுப்புகிறாரு. ஆண்டவர் அந்த மோசேன் மூலம் எத்தனை ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை அவர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறாரு, நீ எல்லாம் திங்க் பண்ணுவப்பா, உன் மனசில் கணக்கு போடுவ பெருசா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நான் செய்யணும்னு நினச்சேன்னா ஒரு குழந்தையை வச்சு கூட என்ன பண்ணுவேன்? ரட்சிப்பேன், கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதிக பேரை கொண்டாலும் குறைந்த பேரை கொண்டாலும் அற்புதம் செய்வது அவளுக்கு லேசான காரியம். நாம் யாரையும் எதை குறித்தும் அசட்டை பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஒரு குழந்தை மோசேயை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர்கள் மிகவும் துன்புறுத்தினாங்க. தேவனுடைய உடன்படிக்கை பட்டைகள் அவர் சிறைப்பட்டு கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் யார் அனுப்பினார்? இன்னொரு பேபி அனுப்பிச்சார். என்ன பேபி? குழந்தை சாமுவேல். சொல்லுங்க, குழந்தை சாமுவேல் அந்த ஆலயத்தில் வளரும்படி செய்தார். ஹல்லேலூயா. அவன் பிற்பாடு பெரிய தீர்க்கதரிசியானா, நியாயாதிபதியானா, கடைசியில் ஆசாரியனானா. பார்த்தீங்களா? 3 வல்லமையான பொறுப்புகளையும் பதவிகளையும் தந்து பெயர் சபா முதல் தான் வரை இந்த சாமுவேலை தேவன் என்ன பண்ணார்? உயர்த்தி அந்த பகுதியில் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகின்ற பாத்திரமாக தேவன் ஆசீர்வதித்தார். ஏலியின் குடும்பம் எப்படி இருக்குது? பிள்ளைங்க எப்படி இருக்காங்களே? இங்கே யார் மீட்டெடுக்க, யார் வர போகிறோம் என்று சொல்லி சுற்றில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் நினச்சிருக்கலாம். ஆனால் அங்கே சர்ச்சில் வளர்ந்த ஒரு சின்ன பையன், அவனை எத்தனை பேர் அசட்டை பண்ணியிருப்பாங்க? எத்தனை பேர் அசட்டை பண்ணியிருக்கலாம் வளர்கின்ற பிரயாரத்தில், வாலிப பிரயாரத்தில். ஆனால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே வருகிறது, நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே வருகிறது. ஆண்டவர் ஒரு நாள் இந்த இஸ்ரவேலில் அந்த குழந்தையை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால் எதை குறித்தும் நாம் அசட்டை பண்ணுகிற நபர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென். இந்த உலகமே ஏன் இந்த உலகமே பாவத்தில் விழுந்து கிடந்துச்சு, இந்த உலகமே சாபத்தில் விழுந்து கிடந்துச்சு. பிதாவாகிய தேவன் யார் அனுப்புனாரு? இன்னொரு குழந்தைய அனுப்பிச்சார். இயேசு குழந்தையாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணார்? ஒரு பெரிய ஒரு ராட்சசன் போல, ஒரு பெரிய ஒரு மீட்பரை போல, ஒரு மோசேயோ எலியாவையோ தேவன் அனுப்பலையே. பிதாவாகிய தேவன் அவர் சித்தம் கரண்டு தன்னுடைய குமாரனையே தந்தார். அற்பமாய் எண்ணினார்கள், ஆனால் தேவன் அதை மகிமையாக மாற்றினார். வானிலும் பூமியிலும் மேலான நாமத்தை தந்தார் அவருக்கு. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பார்வையில் அவர் தெரிந்து கொண்டிருக்கிற பிளான் எல்லாமே பார்க்கறதுக்கு ஜுஜிபி பிளான் மாதிரி, ஒரு சின்ன சிம்பிளான பிளான் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் செய்கிற விதமே வேறு. ஹல்லேலூயா, ஆமென். அன்று சாமுவேல் போய் நிற்கிறாரு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி போய் நிற்கிறாரு. எல்லாம் தோற்றத்தை பார்க்குறாரு, எல்லாம் கம்பீரமாக இருக்கிற ஆளுங்களை பார்க்குறாரு. அப்போ ஆண்டவரே, இவனா இவரா, இவ்வளோ நல்லா பைசப்ஸ் வச்சுருக்காரு, இவர் நல்லா ஹைட்டாக இருக்கிறாரு, இவர் நல்லா ஞானமாக இருக்கிறாரு, இவங்களை நான் ராஜாவை அபிஷேகம் பண்ணிடலாமான்னு சாலமோனுக்கு இந்த சாமுவேலுக்கு என்னாச்சு? ஆர்வம் பொங்குச்சு. அப்போ சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ரைட், இதில் யாருமே இல்லை. அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, அதுதான் ஆண்டோடைய வேலை. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் சிறியவைகளை பெரிதாய் எண்ணுகிறார். ஹல்லேலூயா. சிறிய காரியங்களை பெரிய நோக்கங்களுக்காக தேவன் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 5 அப்பம், எத்தனை மீன்? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? அது யார் கொண்டாந்தா? சிறு பையன், சின்ன பையன். கூட்டத்தில் யாருப்பா அது? எச்சப்பா. நம்ம பய பிள்ளைங்களுக்கு நம்ம பிஸ்கெட் என்ன தரோம்? குறுக்குறு பேக்கெட்டு, லேஸ் பேக்கெட்டு தர மாதிரி போய் நிற்கிறான். ஒன்று பேதரு அங்கெல்லாம் இருக்கிறவங்களாம், ஏண்டா உனக்கே நியாயமாக இருக்காடா, இத்தனை பேர் இருக்கிறாங்க, போய் 5 அப்பத்தி 2 மீன் எடுத்துகிட்டு வந்து தரையே. பின்ன எல்லாரையும் கேட்குறாரு அவர் சத்தமாக, யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என் கையில் இவ்வளோதான் இருக்குது, நான் தரேனே. இயேசு அவனுடைய அந்த கொஞ்சத்தை தர வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை பார்த்தார். ஹல்லேலூயா, ஆமென். அற்பமாய் எண்ணவில்லை அவர் அந்த வேலையில் இந்த 5 அப்பையும் 2 மீனும் அவர் 5000 பேர்கள், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்கள், ஸ்திரீகள் குழந்தைகள்லாம் சேர்த்தா ஏறக்குறைய 20000 பேர் வந்திருக்கும். எல்லாத்தையும் போஷிக்கிறதுக்கு இந்த 5 அப்பம் 2 மீன் போடணும் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. மீன்று எத்தனை கூடைகள் எடுத்தாங்க? எத்தனை கூடைகள்? 5, 13, 12, 12 கூடைகள் எடுத்தாங்களாம். பார்த்தீங்களா? அப்போ அவரால் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். சின்ன பையன் நினைக்கல, அவன் கையில் சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கல. ஆண்டவர் என்ன பண்ணார்? போஷித்தார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய கோலியாத்தை முறியடிக்க தாவீது கையில் என்ன இருந்துச்சு? பட்டம் இருந்துச்சா? கேடகம் இருந்துச்சா? ஒரு சின்ன கவன். 5 கல் கொண்டு போனான். எத்தனை கல் கையில் வச்சு அடித்தார்? ஒரே ஒரு கல். சத்துருவை முறியடிக்க அற்பமாக எண்ணப்பட்ட ஒரே கல் தான். அது ஏதோ ஒரு இடத்துல அந்த நதியோரத்தில் இருந்திருக்கலாம் அந்த கல். அவ்வளோ பெரிய ராட்சசனை முறியடிக்க அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மகதலேனா மரியாள் 1 வருஷமாக பணம் சேகரிச்சுட்டு போகிறாங்க. இயேசுவின் சிரசின் மேலும் பாதத்தின் மேலும் அந்த நலந்தம் என்கின்ற தைலத்தை என்ன பண்ணாங்க? ஊற்றுனாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தைலத்தை ஊற்றுனாங்க அந்த சகோதரி. அந்த தைலத்தை ஊற்றும் போது எல்லாம் எப்படி நினச்சாங்க? அற்பமாக எண்ணுனாங்க. வந்துருச்சு இந்த அம்மா. ஏன்னா யூதருடைய கலாச்சாரத்தில் ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாது? ஆண்கள் இருக்கிற அந்த சபையில் வந்து நிற்கக்கூடாது. இன்றைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். முஸ்லீம் சகோதரிகள் நம்ம வீட்டுக்கு போனால் வருவாங்களா? வரமாட்டாங்க. நீங்கள் சில முஸ்லீம்ஸ் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க சமையல் கட்டையில் மட்டும்தான் இருப்பாங்க. வெளியில் ஹாலில் வந்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க உள்ளே தான் இருப்பாங்க. நானே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன், இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கீங்களான்னு அவங்க தங்கச்சி சொல்லும். நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்து
இருந்தாலும் அந்த கண்ணியம் அவங்க அங்கே தான் நிற்பாங்க. அந்த உள்ளூர் ரூம்லேருந்து தான் பேசுவாங்க, வெளியில் எட்டி பார்த்து தான் பேசுவாங்க. ஒரு காஃபி தண்ணி தந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க, வரமாட்டாங்க. இது ஒரு யூத கலாச்சாரம். அப்படி இருக்கிற அந்த சபை நடுவில் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, இந்த தைலத்தை ஊற்றுனாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த பாடு மரணத்திற்கு நிழலாக அந்த காரியத்தை அவங்க ஊற்றும் போது எல்லாமே அதை தின்னாங்க. அப்போ ஒரு கேரக்டர் மட்டும் என்ன பண்ணுச்சு, இதை வித்து புடலாமே, இது எதுக்கு கொண்டாந்து இந்த பைபிளில் இப்படி ஊற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லிச்சு. அந்த கேரக்டர் யார், என்ன சொன்னார்? தாராள பிரபு, மகா பிரபு என்ன பண்ணாராங்க, எட்டி பார்க்குறாரு. உடனே மகாபிரபு சொல்லுங்க மகாபிரபுன்னு கேட்டிருப்பாரு அங்கே பேதுரு. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னே, இதெல்லாம் விற்று தந்துருக்கலாமே, இந்த அம்மா எதுக்கு ஊற்றுறது எல்லாத்தையும், அருவருப்பா ஆகாது அசட்டையாக நினச்ச காரியத்தை ஆண்டவர் அவளை எதுவும் கடிந்து கொள்ளாதீங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இவள் என்னிடத்தில் நற்கிரியை என்ன பண்ணாவள் செய்திருக்கிறாள். பலருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை, சீஷர்களுக்கு கூட கிடைக்காத சில ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் இந்த ஸ்திரீயை பற்றி நாம் வாசிக்கிறோம். இவளை பற்றி சொல்கின்ற எல்லா இடத்திலும் நான் உன்னை உயர்த்துவோமா, இவனுங்க என்னெல்லாம் உன்னை அசட்டை பண்ணாங்களோ நான் என்ன பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், லூக்கா 7ஆம் அதிகாரம், யோவான் 12ஆவது அதிகாரம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அற்பமாக எண்ணப்பட்ட அந்த சகோதரியை தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் என்ன பண்ணுறாரு, கவனிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இயேசுவும் அவங்க சீஷர்களும் தேவாலயத்தில் இருக்கும்போது காணிக்கை பெட்டியில் எல்லாருமே என்ன பண்ணாங்க, காணிக்கையை செலுத்தினாங்க. எல்லாரும் அவங்க செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, எடுத்து போடுப்பா. என்ன பண்ணாங்க பாக்கெட்டில் என்ன இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ வச்சுருக்கிறீங்க கையில், எல்லாம் போட்டிருப்பீங்க. இதே மாதிரி தான் அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, நல்லா வெல்வெஸ்ட்டாக இருக்கவங்கெல்லாம் அப்படியே எடுத்து போட்டாங்களாம் காணிக்கை பெட்டியில். அந்த காலத்தில் நல்லா பெருமையாக அப்படியே போடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஓகே, தேவனை ஆசீர்வதிச்சுட்டு கடை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் யாரோட காணிக்கை ஏசப்பா அங்கரிச்சா? எத்தனை காசு போட்டாங்க? 2 காசு. ஆஃப்டர் ஆல் ஒரு 2 காசு போட்டுச்சு அந்த அம்மா. அந்த அம்மா அதுக்கே வெக்கப்பட்டுக்கிட்ட, ஐயோ இந்த 2 ரூபா எப்படி தான் நான் போடுவேன்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே மறைஞ்சு அந்த அம்மா போட்டுச்சு. ஆனால் ஏசப்பாக்கு தெரியும், நான் உன் இதயத்தை பார்க்குறேன், நான் உன் முகத்தை பார்க்கல. ஹல்லேலூயா. நாமே போடுறவன் எல்லாருமே முகத்தை காமிச்சிட்டு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு போனாங்க. ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவனே அல்ல, உண்மையாய் அந்த சகோதரி செலுத்தின அந்த காரியத்தை தேவன் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்படலாம், அற்பமாக எண்ணுகிற தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்ததாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எல்லா சூழ்நிலையும் இந்த தாழ்வு மனப்பாலிலிருந்து வெளியில் வாங்க. தேவன் உங்களை பெரிய ஜாதியாக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் பார்க்கின்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை பார்க்கறதில்ல, அவருடைய பார்வையே வேறு என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 60:22 வாசிக்கலாம். காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய சின்னவன், அது சொல்லுங்க. ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் சொல்லுங்க. யார் நடப்பிப்பாரா? கர்த்தர். ஹல்லேலூயா. ஏசாயா 60:22 நாம் பார்க்கிறோம். சின்னவன் 1000 பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. சின்னதாக நினைக்கிற காரியத்தில் ஆண்டவர் 1000 மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் எப்பயுமே நம்ம சின்னதாக என்ன பண்ணிடக்கூடாது, எடையை
போற்றக்கூடாது. சிறு துரும்பும் என்ன பண்ணோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது? நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சக்கூடாது. ஆண்டவர் அவங்கள பெருசாக நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஆவராம அழைக்கும் போது அவன் ஒருவனாக தேவன் அழைத்தார். வெறும் கையோடு தேவன் ஆபிரகாமை அழைத்தார். நாம் பார்க்கிறோம் அவனை தேவன் எப்படி பலத்த ஜாதியாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 51:2 நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவன் ஒருவனாய் இருந்தபோது தேவன் அவனை அழைத்தார். பின்பு தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய அற்பமான ஆரம்பத்தை தேவன் பெருக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 51:2 வாசிக்கலாம். உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒண்டியா இருக்கும்போது ஆண்டவர் அழைச்சாரு, பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசுப்பா உங்களை சில வேளையில் ஊழிய பாதையில், குடும்ப காரியங்களில் அவருடைய சித்தம் செய்ய முடியாது உங்களை அழைக்கும் போது உங்கள் கையில் எந்த சோர்ஸும் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், எம்டியாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய சித்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு செல்லும் போது அவரங்க அப்படி தான் செஞ்சார். அவருடைய வார்த்தை விட்டு விலகவே இல்லை. அப்படி செல்லும் போது ஆண்டவர் அவனை பெரிய ஜாதியாக்கி உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்பமாக நீ இருக்கலாம், உனக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லையான்னு அற்பமாக நீ இருக்கலாம், எத்தனையோ பேர். ஆனால் ஆண்டவர் சொல்ல காப்பாற்றுற தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து அவனை ஆசீர்வதிச்சார் அல்லவா? இன்னைக்கு ஆபிரகாம் மூலமாக 3 ஜாதிகள். யார் யார் சொல்லுங்கள்? யூத இனம், இஸ்லாமிய இனம், கிறிஸ்தவ இனம். இந்த 3 இனம் வருது. எத்தனை இனம்? யூதர்கள் இன்னும் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை தான் ஏற்றுக்கொள்ள. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற அந்த அதிகாரத்தை அவர்கள் பெற்று அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஆபிரகாமுடைய வேலைக்காரி மனைவியாக தெரிந்து கொண்டார் அல்லவா, ஆகார். அவங்களுடைய சந்ததியில் வருகிற இஸ்மையேல், அவங்களுடைய சந்ததியில் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே? அவங்களுடைய தந்தை யார்? கிராண்ட்ஃபாதர் ஆபிரகாம். குரானில் இருக்குது. இன்றைக்கி பைபிளில் நம்ம பார்க்குறோம், நம்ம ஆபிரகாமின்படி வாக்குத்தத்தம் பெற்றப்பட்ட பிள்ளைகள் ஈசாக்கினுடைய சந்ததியில் நம்ம என்ன பண்ணுறோம்? வருகிறோம். பார்த்தீங்களா? ஒத்த ஆளாக அமைச்சார், ஒத்த வார்த்தையை நம்பிட்டு போனார். இன்னைக்கு ஒரு ஒத்த உலகத்தை முழுசும் கண்ட்ரோல் பண்ணுகிறார். யார்? ஆபிரகாமுடைய ஜெனரேஷன். பார்த்தீங்களா? அப்போ அற்பமாய் எண்ணப்பட்ட அவனுடைய வாழ்க்கை பிற்பாடு சந்ததிகளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக அமைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் சிறியவன தேவன் பலத்த ஜாதியாக தேவனை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த காலை வேளையில் ஒரு 3 பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதை தொடர்ந்து அடுத்த சத்தியத்துக்குள்ளே உங்களை நான் கொண்டு போகிறேன் துரிதமாக. 3 பாடங்கள். முதலாவதாக, தாழ்வு மனப்பான்மை தேவை இல்லை. சொல்லுங்க, நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை நமக்கு. ஹல்லேலூயா. ஆமென். தாழ்வு நமக்கு இருக்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை. நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? தாழ்வு மனப்பான்மை நம்ம வாழ்க்கையில் வந்துடுது. தாழ்வு மனப்பான்மைன்னா என்னங்க சொல்லுங்க? இங்கிலீஷில் சொன்னால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்னெல்லாம் பரவாயில்லைங்க, இருக்கட்டுங்க, என்னால் முடியாதுங்க, என்னால் செய்ய முடியாதுங்க, என்னால் அந்தளவுக்கெல்லாம் எனக்கு அறிவு இல்லைங்க, அந்தளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறது தான் தாழ்வு மனப்பான்மை. ஒரு சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை எப்படி வருகிறது? ஒரு 4-5 பேர் சபையில் உட்காந்துருக்கும் போது, ஒரு வீட்டில் உட்காந்துருக்கும் போது, அறிவான சில நபர்கள் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துல அவருடைய கருத்துக்களை சொல்ல என்ன பண்ணுறாங்க? ஐயோ, ஏதோ ஒன்று சொன்னால் தப்பாக போயிருமோ, என்ன தப்பாக நினச்சிக்குவாங்களோ, என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிருவாங்களோ. இது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை. ஒரு சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை எப்படி வருது? உடல் தோற்றத்தை வச்சு என்ன பண்ணுது? வருகிறது. சிலவங்க, ஓ அவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுருக்குறாங்க, ஆனால் இன்றைக்கி எனக்கு ஐயோ இவ்வளோ தான் இருக்கனே, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க?
நிறைய பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போக எத்தனை பேர் தயங்கி இருக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? பார்த்தீங்களா? இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது பிசாசு கொண்டுகின்ற செயல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தாழ்வு மனப்பான்மை நம்முடைய ஜீவியத்தை என்ன பண்ணாது? வளர விடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதை செய்தாலும் யாருக்காக செய்தாலும் நாம் உண்மையோடும் அன்போடும் நாம் செய்யும் போது வல்லமையும் நித்திய காலமாக நம்மோடு இருக்கிற அந்த தேவனின் செல்வங்களும் அந்த செல்வாக்குகளும் நம்மோடு கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எங்கு எந்த வேலை செய்தாலும் அதை அன்போடு ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உடல் ஆண்டவர் எனக்கு தந்தது. சொல்லுங்க, இந்த உடல், சத்தமா சொல்லுங்க, இந்த உடல் ஆண்டவர் எனக்காய் தந்தது. இந்த குரல் ஆண்டவர் எனக்காய் தந்தது. ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வேலை எனக்கு தந்தது, இந்த பிள்ளைங்க ஆண்டவர் எனக்காக தந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அன்போடு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது தேவன் அவற்றில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக நாம் என்ன நம்ம விட்டு அகற்ற வேண்டும்? தேவன் நம்ம உயர்த்த வேண்டும் என்றால் தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ண வேண்டும்? நம்ம தூக்கி போட வேண்டும். என்ன பண்ணணும்? தூக்கி போட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருமே ஈக்குவல் ஆண்டோடைய பார்வையில், அப்படி தானேங்க? ஆமென். எல்லாரும் ஈக்குவல். நம்ம சிலவங்களை உயர்ந்து ஐயோ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்களே நினைக்கிறோம். ஆண்டவர் மேலேருந்து பார்க்குறாரு, நீ இவ்வளோ சின்னதாக இருக்கிறியன்னு பார்க்குறாரு. பார்த்தீங்களா? ஏரோப்ளைனில் பார்க்குற ஒன்றும் வேண்டாம். நம்ம திருச்செங்கோடு மலைக்கே போகிறோம். இங்கே நம்ம ஊரில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே பயங்கரமாக இருக்குது. சில பில்டிங்கு பயங்கரமாக இருக்குது. சில ஆளுங்களை பார்க்குறதுக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க. ஆண்டவரும் இப்படி தான் பார்க்குறாரு நம்மளை. பார்த்தீங்களா? இவ்வளோ சிறியவர்களாய் இருந்தாலும் நம்மை அசட்டை பண்ணாமல் நம்மேல அன்பு வைத்து கிருபை தந்து நமக்காக ரத்தம் சிந்துபடியாக இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் லெவலுக்கு வந்து இறங்கி செய்யணும்னு எந்த அவசியமே இல்லை. இந்த உலகத்தை அழிச்சிட்டு மீண்டுமாக என்ன பண்ணலாம்? ஆதாமேவாள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம், உருவாக்கலாம். பாவம் இல்லாத உலகை உருவாக்க அவரால் முடியும். முடியுமா? முடியாதா? ஆக்கவும் அழித்தலும் அவருடைய கரத்தில் உண்டு. அவரால் உருவாக்கவும் முடியும், அவரால் பூமியை அழிக்கவும் முடியும். ஏதேன் தோட்டத்தில் அனைத்தும் உருவாக்கினார், நோவாவின் காலத்தில் அனைத்தும் அழித்தார், சோதோம் குமாராவை அழித்தார். இந்த கடைசி காலத்திலும் அப்படி அழிப்பேன் என்று அவர் கூறுகிறார். அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவங்க. அவர் என்ன நேசிச்சிருக்கிறார், அவர் என்ன உயர்த்தியிருக்கிறார். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு வெளியேறப்பட்டவன், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, உன் ரத்தத்தினால் உன்னை மீட்கப்பட்டிருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். இவ்வளோ பெரிய சாக்கியத்தை தரும்போது உங்களுக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை வருது? ஏன் தாழ்வு மனப்பான்மை வருது? தாழ்வு மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சத்தை தந்தாலும் அதிகத்தை தந்தாலும் தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நிறைய பேர் என்ன ஆயிடுறோம்? பேக்கெட்டில் எதுவுமே இல்லைன்னா என்ன ஆயிடுறோம்? நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. ஐயோ என்னால் செலவு பண்ண முடியலையே, என்னால் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி தர முடியலையே. அப்புறம் என்ன பண்ணிடுறோம்? என்னால் ஒரு நல்ல நாள் கட்சிக்கு போக முடியலையே. இதெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் நடக்குது. எத்தனை பேர் வெளியில் சொல்கிறது இல்லை, ஆனால் ஃபீல் பண்ணுறாங்க உள்ளத்துக்குள்ள. தாழ்வு மனப்பான்மை. சொந்த பந்தத்துக்குள்ள நாங்கள் இப்படி இருக்கிறோமே, நாங்கள் இந்த ஸ்டேட்டஸில் இல்லையே. ஊழிய பாதைனாலும் ஐயோ எனக்கு இத்தனை வெளிப்பாடுகள் எனக்கு கிடைக்கலையே. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம், தேவன் ஒருவனுடைய திராணிக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாராம், காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்னால் இவ்வளோ தான் தாங்கிக்க முடியும்னா ஆண்டவர் ஒரு சில காரியங்களை தான் எனக்கு தரார். அதில் நம்ம தேறினவர்களாக மாறும் போது தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார்.
அப்போ தாழ்வு மனப்பான்மை உங்கள் இடத்துல வரும்போது முதலாவதாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை அதை அஃபெக்ட் பண்ணும். அடுத்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணிடாது, அஃபெக்ட் பண்ணிடும். ஆண்டவரே என்னால் விடுதலையோடு ஜெபம் பண்ண முடியல, நான் எத்தனையோ நாட்களாக ஜெபம் பண்ணுறேன், எனக்கு அந்த விடுதலை இல்லை, ஊழியத்தில் எனக்கு ஒரு கிளியரன்ஸ் இல்லை, எனக்கு தடைகளாகவே இருக்கிறது என்று சொல்லி இந்த தாழ்வு மனப்பான்மை உங்கள் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். அதற்கு செவி கொடுக்கக்கூடாது. என் தேவன் உண்மை உள்ளவர், அவருடைய கரத்தில் நான் அடங்கியிருக்கிறேன், ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தாழ்வு மனப்பான்மையை நாம் புறம்பே தள்ளுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரெண்டாவதாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னா, தாழ்மை தேவை, தம்பட்டம் தேவையில்லை. சொல்லுங்க, தாழ்மை தேவை, தம்பட்டம் தேவையில்லை. அப்பதான் தேவன் என்ன பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிறைய வேளையில் என்ன பண்ணிடுறோம், நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் இதற்கு பேக் போன், நான் தான் என் குடும்பத்தை நடத்தினேன், நான் தான் என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதங்களுக்கு வர காரணம், நான் தான் இந்த சபையில் இது பண்ணேன் எக்ஸட்ரா. இது மாதிரி நான் அப்படின்னு போட்டுக்கொண்டே போகிறோம். தேவன்தான் சொல்கிறத கடைசியில் சொல்கிறோம். இதெல்லாம் செய்யறதுக்கு தேவன் உதவி செய்தார். பார்த்தீங்களா, கடைசியில் எதுக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு அது சொல்லாமே இருக்கலாமே. ஹல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, நிறைய வேளையில் என்ன பண்ணுறோம், தாழ்மையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அதை நாம் தம்பட்டம் செய்கின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம இந்த ரெண்டு காரியங்களை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். அந்த ஏழை விதவை என்கிட்ட இந்த எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஊர் முழுசும் போய் சொல்லல அந்த ஏழை விதவை. அதே போல் நான் நலதம் என்ற தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி விட்டேன் என்று சொல்லி எல்லாரும் கடிஞ்சு கொண்டாங்க. ஆனால் நான் ஊற்றிட்டேன், நீ எனக்கு நற்கிரியை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அந்த சகோதரி போய் சொல்ல. அந்த சகோதரிகள் 2 பேர் செஞ்ச கிரியைய அவங்க வாயால் பேசல, யார் தம்பட்டம் பண்ணாங்க, யார் பண்ணா, தேவன் செய்தார். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற கிரியைகள் நீங்க பேசக்கூடாது, ஆண்டவர் பேசணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுற்றிருக்கிற ஜனங்கள் மத்தியில் அதை கொண்டு வந்து நிறுத்துவார். உண்மையோடு நாம் செய்யும் போது, ஆண்டவரே எனக்கான அங்கீகாரமே கிடைக்கல, ஆண்டவரே நான் எவ்வளவோ உமக்கு என்று பண்ணுறேன், பாடு பண்ணுறேன், எத்தனையோ காரியங்கள் சிரமப்பட்டு பண்ணுறேன் ஆண்டவரே, ஆனால் இன்னும் நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன், இன்னும் நான் ஏளனமாக எண்ணப்படுகிறேன், இன்னும் நான் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு புழுவாக என்ன பண்ணுகிறேன் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், ஊழிய பாதையில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்த காரியத்தை நான் என் கரத்தில் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கேற்ற பலனை நான் நிச்சயம் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வர்ஷிப்புகளோட பார்த்தோம், யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்குறோம். ஒரு சின்ன ஆண்டு காலம் மாத்திரம் அவர் என்ன பண்ணார், ஊழியம் செய்தார். எந்த பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் என்ன பண்ணல, செய்யலை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று தான் சொன்னார். ஆனால் அந்த இடத்துல உண்மையாக அந்த இடத்துல அவர் செய்தார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல அவர் பெயரை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்திரீகளில் பிறந்தவரிடத்தில் யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை என்று கூறுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியங்கள் கூட நம்ம செய்யலாம். இவங்களை போல் என்னால் செய்ய முடியலையே, அவங்கள போல் என்னால் செய்ய முடியலையான்னு அந்த கம்பாரிசன் கொடுக்கறது பிசாசோட வேலை. பாஸ்டையும் இப்பையும் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தையும் உங்கள் குடும்பத்தையும் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, உன்னோட சகோதரி உங்களை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, இந்த சகோதரனையும் இந்த சகோதரனை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, அந்த சபை இந்த சபை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் கம்பேர் பண்ணுறதில்ல, உன்னை மட்டும்தான் பார்க்குறார். ஹல்லேலூயா. உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறார். ஹல்லேலூயா. பலர் மேலே கண்ணை வைத்து அவனை போல் இப்படி யாரு, இவனை போல் இப்படி யாவன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணல, உன் மேலே கண்ணை வைக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் கூட நிறைய பேர் நம்ம அப்பா அம்மாவே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணும் போது, இல்லை நீ அவனை மாதிரி மாறு, அந்த பையன் பாரு எப்படி இருக்கிறான், அந்த பொண்ணு பாரு அந்த பொண்ணு எப்படி இருக்கிறா, எத்தனையோ பேர் கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் என்னைக்கோ நம்மளை கம்பேர் பண்ணுறாரா? நீ உள்ளபடி வா, நான் உன்னை அக்செப்ட் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்களாக இருங்க. தாழ்மை தேவை நம்முடைய வாழ்க்கையில் வளருவதற்கு. ஆனால் தம்பட்டம் நம்மை அழித்து விடும். ஹல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த தம்பட்டம் இதை நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஸ்திரீகள் செய்ததை இன்னைக்கு எல்லா சுவிசேஷங்களையும் பார்க்க மாதிரி இன்னைக்கு உண்மையாக நீங்கள் செய்யுங்க. எல்லா இடத்துலையும் உங்களை குறித்து நல்ல சாட்சிகள் தான் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக மூன்றாவது, தாழ்மை தேவை, தற்புகழ்ச்சி தேவையில்லை. சொல்லுங்க, தாழ்மை தேவை, தற்புகழ்ச்சி தேவையில்லை. அப்பொழுது தேவன் நம்மை அசட்டை பண்ணாமல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தற்புகழ்ச்சி என்ன பண்ணுறாங்க? நிறைய வேலையில் நிறைய பேர் விரும்புகிறாங்க தற்புகழ்ச்சியை. தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். அப்போ தாவீது போய் சொன்னாரா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று தாவீது தூற்றி கொண்டு திரிந்தாரா? அல்ல. அந்த இடத்துல யார் சொன்னாங்க? சுற்றில் இருக்கிற ஜனங்கள், ஸ்திரீகள், அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை செவ்வையாக ஒரு வாழ்க்கை வாழும் போது, தாழ்மையில் ஒரு வாழ்க்கை வாழும் போது, தேவனுடைய பிள்ளையே, மகளே, தற்புகழ்ச்சிக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் நிறைய வேளையில் என்ன பண்ணிடுறோம்? நம்ம இந்த தற்புகழ்ச்சிக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். சொல்லுங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. சொல்லுங்க எல்லாரும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. யாரால புகழ பண்ணோம்? யாரால புகழப்பட்டா போதும்? யார் ஒருவளால் புகழப்பட்டா போதும்? சத்தமாக சொல்லுங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்? எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே, என்னை புகழவே மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். கரெக்டுங்களா? ஒரு வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறீங்க வீட்டில், உங்கள் வீட்டாம்மா அவங்கள பார்த்து எதுவுமே சொல்லினா என்ன பண்ணுவீங்க? அப்படியே இப்படி வச்சுட்டு தூக்கிட்டு வந்திருக்கிற எதான்னு சொல்லுதான்னு பாரு, ஒரு காஃபி கூட வச்சு தர மாட்டேங்கிறீங்க எதான்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறது. அம்மாவும் அப்படியே வந்து வேலை செஞ்சுட்டு சப்பான்னு உட்காந்தா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த சகோதரிகளுக்கு சாப்பாடு செஞ்சது கஷ்டமெல்லாம் என்ன பண்ணிடும்? போயிடும். கொஞ்சம் அப்படியே இடிக்குது, வாய் கொஞ்சம் கோணிச்சிக்கிட்டு போகுது, ஒரு வாய் போட்டோன்னே கொஞ்சம் உப்பு சரியில்லையோ அப்படின்னு சொன்னால், உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சேன் பாருங்க, எனக்கு வேணும், இன்னும் வேணும், அப்படி ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உன் வாயல்ல புறத்தியானே உன்னை. ஆமென். ஆனால் நம்ம செஞ்ச கிரியையை உண்மையாக அன்போடு செஞ்சிடணும். அந்த கிரியையை ஏசப்பா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கொண்டாந்து தருவார். ஹல்லேலூயா. அதை சொல்லுவாங்களே, நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? அதற்காக செய்யக்கூடாது. என்னை பாராட்டுவாங்களே, எனக்கு பொன்னாடை போத்துவாங்களே, அப்படி செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. நான் உத்தமன் நினைக்கிறோம், நம்மளை நல்லா பேசிக்கிட்டு, நான் அப்படிங்க, நான் இப்படிங்க, என் குடும்பம் இப்படிங்க, நாங்கள் அவருக்கு முன்னாடி சாட்சியாக வாழுகிறோம். அதிகாலையில் தினமும் நாங்கள் 5 மணிக்கு எழுந்து முழு குடும்பமாக நாங்கள் செபிப்போம், தவறாமல் நாங்கள் சபை கூடி வருவோம். சாட்சி வேலையில் சொல்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரம்மாட்ட கேட்டால் சொல்லிடும், எங்கே நேற்று கூட தான் பார்த்தேன், 2 பாத்திரம் உடஞ்ச மாதிரி இருக்குது, வேணா உள்ளே போய் பாரு, சொம்பு கீது உடஞ்சிருக்கு. நாம் சொல்கிறத விட நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறது சாட்சி தான் பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்றைக்குமே நம்மளை புகழ்ந்து பேசக்கூடாது. உங்கள் அங்காளி பங்காளி பக்கத்து வீட்டுக்காரங்க
எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் உங்களை புகழ்ந்து பேசணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. என் நீதி எல்லாம் ஆளுக்கான கந்தைகள், அவர் பெருகணும் நான் சிறுகணும். என்னைக்கு அந்த மனப்பான்மை வருகிறதோ அப்பொழுது எந்தெந்த இடத்தில் அசட்டை செய்யப்பட்டிருக்கிறோ அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் 3 காரியத்தை நாம் இந்த காலை வேளையில் தெரிந்து கொண்டோம். தாழ்மை தேவை நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. தாழ்வு தேவை நம்முடைய வாழ்க்கையில், தம்பட்டம் தேவையில்லை. தாழ்வு தேவை நம்முடைய வாழ்க்கையில், தற்புகழ்ச்சி தேவையில்லை. ஹல்லேலூயா. தாவீது கூறுவது போல சங்கீதம் 22ல், நான் ஒரு புழு. ஹல்லேலூயா. நான் சாதாரண ஒரு ஆள் தான் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மீகா 6:8. எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக அல்லாமல். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் வேற என்ன கேட்கிறார்? ஹல்லேலூயா. ஆமென். இரக்கத்தை சிந்திப்பார். அவர் உனக்கு செய்கின்ற காரியத்தை சிந்திச்சுப்பார். மனத்தாழ்மையாய் நட எல்லா சூழ்நிலையிலும். உன்னை தேவன் அற்பமா என்னல, உன்னை நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் சிறியவன். சொல்லுங்க, ஆண்டவரே நான், ஆனால் உம்முடைய கரத்தில் நான் வல்லவன். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, என்னை பார்த்தாலாம் உங்களுக்கு சிறியவனா தோணலாம். சொல்லுங்க, சிறியவனா தோணலாம். சொல்லுங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு என்னெல்லாம் அப்படித்தான் நினைக்கிறீங்க. சொல்லுங்க, அட சொல்லுங்க, நான் பார்த்து பின்னாடி பார்த்து சொல்லுங்கண்ணே, என்னெல்லாம் பார்த்தா சிறியவனாக தான் நினைக்கிறீங்க. அப்பப்போ நீங்களே மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் ஆண்டோடைய பார்வையில் நான் யார் தெரியுமா? சொல்லுங்க, வல்லவன், பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. இது இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் துரிதமாக முடிக்கிறேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னத பாட்டு 2:15. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டேன். அந்த பாயிண்டில் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் சிறிதை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ 2வது பாயிண்ட் என்ன பார்க்குறோம்? சின்ன விஷயத்துலேருந்து நம்மளுக்கு பெரிய ஆப்பு காத்திருக்கிறது. அந்த சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சால் நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பெரிய பெரிய விஷயத்தின் மேலெல்லாம் கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில சின்ன சின்ன விஷயம் தானே, இது என்ன ஒன்று பெரிய தப்பா, இது என்ன ஒரு பெரிய இதான்னு நினச்சிட்டு நம்ம விசுவாச பாதையில் ஆண்டவர் உயர்த்தும் போது என்ன ஆயிரும்? நம்ம சின்ன சின்ன விஷயத்தை கண்டுக்கிறது இல்லை. இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குறைவே காணப்படாது. இந்த வசனத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு உடனே நரின்னு சொல்லிட்டோன்னு என்ன ஞாபகம் வரும்? இந்த நம்பரை சொல்லலாமா, இவங்க நிறையா இருப்பாங்களா, அவங்க நிறையா சொல்லலாமான்னு நம்மளுக்கு தோணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம பண்ணுற செயல் தான் நரி. சொல்லுங்கள், நமக்குள்ளே இருக்கிறது தான் அந்த நரி. சொல்லுங்கள், நமக்குள்ளே இருக்கிறது தான் நரி. அந்த நரியை என்ன சொல்லுது வசனம்? புடியுங்கள். என்ன பண்ணுறீங்க? குளிநரிகளையும் புடியுங்கள். பிடிச்சிடலாமா? என்னென்ன காரியம் நமக்குள்ளே இருக்குன்னு பிடிச்சிடலாமா? எத்தனை பேர் பிடிக்க ரெடியாக இருக்கீங்க? அப்படி என்ன சின்ன விஷயம் நான் கண்டுக்காமல் போய் நான் ஸ்டெப்பில் பேலன்ஸ் ஆகி விழுவுறதுக்கு அது என்னவா இருக்கும்? இன்னைக்கு கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுறேன்? பிடிச்சி கிளியர் பண்ணுறேன், பிடிச்சி முடிச்சோட போகிறேன் அப்படி நினைக்கணும். ஓகேவா? ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். நீதிமொழிகள் 6:10. என்ன சின்ன சின்ன விஷயம்? நீதிமொழிகள் 6:10. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னது, லிட்டில் லிட்டில் அப்படின்னு இங்கிலீஷில் பார்க்குறோம், லிட்டில் ஸ்லீப். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்ப்பா, தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது. நிறைய வேலையில் என்ன பண்ணிடுறோம்? டயர்டாக இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்னு நம்ம நினச்சிட்றோம். நம்ம உடம்ப நம்ம தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குறோன்னு நினைப்போம், நல்லா தூங்கணும், நல்லா இருக்கணும்னு நினைப்போம். சில்லி கடையை பார்த்தா என்ன பண்ணுவோம்? போனா போது உடம்பு போன பெருசாக நினைப்போம். கெடா விருந்துக்கு போகிறீங்க, ஐயோ மட்டன் சாப்பிட்டா ப்ரெஷர் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க, உடம்பு நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க. கெடா விருந்து போனால் என்ன ஆகும்? நான் கறி சாப்பிட மாட்டேன், ரசம் ஊற்றுக்கன்னா சொல்லிட்டு வருவீங்க. போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி போடுங்க. அப்போ உடம்பை கேர் பண்ணுறது ஒன்றுமே இருக்காது, நல்லா புட்டுச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு வந்துடுறது. என்னமோ நம்ம தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி நினைப்போம். அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சின்ன காரியம் நம்மளை என்ன பண்ணுது? தடை பண்ணுது. அது என்னன்னா தூக்கம், ஆவிக்குரிய நித்திரை. அதிகாலையில் தேவனை தேட விடாது அந்த நித்திரை நம்மளை நல்லா தூங்க வைக்கும். நீங்கள் நிறைய வேளையில் கேட்பீங்க, சத்தியத்தை கேட்பீங்க, இல்லை ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஜெபிக்கலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சில டைமில் உங்கள் டயர்டை என்ன பண்ணாது? உங்களை தூங்க விடாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் தேவனுக்கென்று சாதித்தவங்க எல்லாருமே அதிகாலையில் தேவனோடு சஞ்சரித்தவங்க தான். ஹல்லேலூயா. அதிகாலை 3 மணி முதல் 5:30 மணி வரைக்கும், 5 மணி வரைக்கும், அந்த டைம் பேர் என்ன தெரியுமா? கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும், காட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. GODTIME, காட் டைம். அது இறைவனின் டைம். இன்றைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த டைமில் அவங்க தியானம் பண்ணுவாங்க. எத்தனையோ இந்து சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? காலையில் அந்த பாட்டை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? தியானம் செய்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் எத்தனையோ ஐயருமாருங்க என்ன பண்ணுவாங்க? தியானம் செய்வாங்க. இஸ்லாமியர்கள் காலையில் அவங்களுக்கு 5 மணிக்கு அந்த இடத்துல பாங்க என்ன பண்ணிடுறாங்க? அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அந்த இடத்துல காலையிலேயே அவங்க தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவங்க பேரில் இருக்கிற நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க? அதிகாலையில் இறைவனையும் கடவுள்களையும் அவர்கள் இது எங்களை இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்களை நடத்தும்னு சொல்லி உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எந்த விதத்தில் நாம் குறைஞ்சு போட்டோம்? ஏன் நம்மளால் எந்திரிக்க முடியல? இந்த டயர்டை தந்து தான் பிசாசு என்ன போவான்? சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் என்ன பெரிய இஷ்யூவா? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், கொஞ்சம். இந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இல்லைன்னா, தூங்கிட்டேன்னா, ஆண்டவர் அநேகத்தில் உன்னை பலத்த ஜாதி ஆக்குவேன், உன்னை 1000 ஆக்குவேன்னு சொன்னதெல்லாம் வெறும் வசனத்துக்கும் கேட்குறக்கும் நல்லா இருக்கும், வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இன்னும் கொஞ்சம் நான் ஜெபித்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நான் வேத வாசித்தாக நல்லா இருக்கட்டும் என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்கு தேவன் சிறியவனை பலத்த ஜாதி ஆக்குவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் அந்த வெற்றியை நாம் காண முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். இரண்டாவது நரி என்ன பண்ணுது நம்மளை? செத்த ஈக்கள். ஹல்லேலூயா. தாவீது ஞானத்தால் கனத்தால் நிறைந்தவன், அவ்வளோ வல்லமையாக எத்தனையோ சங்கீதங்களை எழுதினவர். ஆனால் போருக்கு செல்லும்போது அவருடைய டியூட்டி செய்யாமல் எங்கே போனார்? மாடிக்கு போனார். அந்த இடத்துல பார்க்கக்கூடாத காரியத்தை பார்த்தார், செய்யக்கூடாத தவறையும் செஞ்சார். ஒரு சின்ன செத்த ஈ அந்த வேலையில் தாவீதை என்ன பண்ணுச்சு? மதியனத்தில் விழவிட்டது. பேர் பெற்றவனாலும் ஞானத்தினாலும் கனத்தினாலும் நிறைந்த அந்த தாவீதை. இதே இன்சிடென்ட் நம்ம பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், சாலமோன் என்ன பண்ணார்? ஞானத்தினாலும் கனத்தினாலும் தேவனை எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்தார். அப்பா அப்படி பண்ணாருன்னா, அப்பாவுக்கு 7 பட்டு பொண்டாட்டின்னா மகனுக்கு கணக்கே இல்லை, அப்படி போயிடுச்சு. பார்த்தீங்களா? இன்னைக்கு உதாரணம் எப்படி ஆயிடுச்சு, உதாரணம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சொல்லித்தரணும். எங்கள் அப்பாவே அப்படி பண்ணார், இதில் நான் பண்ணுறேங்க என்ன தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை பார்த்து தவறான காரியங்களை செய்ய கற்றுக்கொள்வார்கள். ஹிஸ்ட்ரி தெரியும் போது இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும்.
நம்ம ஆண்டவன் நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார், நல்ல கிருபை தந்திருக்கலாம். ஆனால் சத்துரு எந்த சூழ்நிலையும் நம்மளை விழ வைக்க அவனால் முடியும். ஏசப்பாவே விழத்தில் என்ன பண்ணாவன்? ஞானத்தில் கனம் பெற்றவரே என்ன பண்ணான்? மேலேருந்து கீழே விழுங்க சொன்னானா சொல்லையா? ஏசப்பா விழுந்து போனாரா? விழுவில் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நாம் பார்க்குறோம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா தாவீதுக்கு 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், மகன் சாலமோனுக்கு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். 2 பேரும் செஞ்ச தப்பு. பார்த்தீங்களா எவ்வளோ மேட்சாக வந்திருக்குது? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் தாவீதோட வீழ்ச்சியை பார்க்குறோம். மகன் சாலமோனோட வீழ்ச்சி 1 ராஜாக்கள் 11 பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அந்த டைமில் தேவனோட டைம் பண்ணுற அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? எல்லா அறிவும் ஞானம் பைபிள் அறிவு எல்லாம் இருக்குது. நீ யுத்தத்துக்கு செல்கின்ற அந்த வழியில் உனக்கு ஆண்டவர் தந்த கடமை நேரத்தில் நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அந்த காலத்தில் தாவீது மொட்டை மாடிக்கு போனார். இன்றைக்கி மொட்டை மாடிக்கு போனால் கிரில் சிக்கன் ஆயிடுவோம், அந்தளவுக்கு வெயில் அடிக்குது நம்மளுக்கு. கரெக்டாக? அதனால் யாரும் மொட்டை மாடிக்கு போய் பார்க்காதீங்க. கண்ணு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று நம்மளை கெடுக்குது. என்னது? எங்கே ஒன்று இருக்குமே, எங்கே இது நம்மளை கெடுக்குது. தாவீது அன்னைக்கு மொட்டை மாடியில் சுற்றின மாதிரி இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணுது? இது வா வந்து பாரு. எத்தனை பேர் ஒரு ஷார்ட்ஸு ஒரு ரீல்ஸை பார்த்தீங்கன்னா அடுத்த ரீல்ஸ் தட்டி விடாமல் இருக்கீங்க? நம்மளுக்கு கணக்கெல்லாம் போவோம். எத்தனை பேர்த்துக்கு ஞானமாக இருக்கிற மாதிரி இருக்கும்? சொல்லுங்கள். எல்லாருமே தான், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தனா ஒருத்தன் சொல்லுவான், ஐ அடுத்த வீடியோ, ஐ சமையல் பற்றி சொல்கிறானே, ஓ ஐ அடுத்து ஜிகே பற்றி சொல்கிறானே, ஐ அடுத்து பைபிள் பற்றி சொல்கிறானே, ஐ அடுத்தது. அன்னைக்கு ஒரு நாள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்ன சொல்கிறான்? அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே ஒரு பாவம் இருக்கும். கரெக்டாக? எப்படி இருந்தாலும் பிசாசு பாவத்தில் விழ வைப்பான். நீ 10 ரீல் பார்த்தனாலும் அதில் வசனம் வரும், பைபிள் வரும், ஜிகே வரும், உலக செய்திகள் வரும். அந்த இடத்துல ஒரு பெண் அரையும் குறையுமா ஒரு அரை நிறுவனத்தோடு இருக்கின்ற ஒரு இது வருதா வரலையா? நியூஸ் பார்க்குறீங்க, விளம்பரத்தில் வருதா இல்லையா? வருதானே? கிரிக்கெட் பார்க்குறோம், வருதா இல்லையா? ஸ்கிப் பண்ண முடியுதா? பிசாஸ் அப்படி தான் வைப்பான். வாழைப்பழத்தில் வைக்கிற மாதிரி தான் வைப்பான். ஆண்டவர் எதெல்லாம் அருமை நினச்சாரோ அதை சாத்தான் கையில் எடுத்து அதை தவறாக மனுஷனுக்கு அது காட்டுவான். செக்ஸ். நீங்கள் நிறைய இடத்துல சர்ச்சில் இதை பற்றி பேச மாட்டாங்க. தாம்பத்தியம் தேவன் ஏற்படுத்தின உறவு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். என் கையை குடிச்சா குழந்தை பிறந்துடும் ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. அங்கே ஒரு உறவு இருக்குது. அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த உறவு. அதுக்கு பேர் தாம்பத்தியம். அது செக்ஸ். இதன் மூலமாக அடுத்த சந்ததிகள் உருவாகும் என்று சொல்லி நம்முடைய சிருஷ்டிகர்த்தர் அதை தூய்மையாக அழகாக அதை உருவாக்கினார். இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் அழகாக படைச்ச அந்த இயற்கையான இந்த ஒரு காரியத்தை தவறாக அவன் சித்தரித்து தவறாக நீ மற்ற எல்லாத்துக்கூடையும் உடலுறவு வைத்து கொள்ளலாம், நீ எல்லாத்தையும் இப்படி பார்க்கலாம், அதை தவறாக மாற்றி இன்னைக்கு உலகத்தை பிசாசு நிற்க வச்சுட்டான். கரெக்டா? இன்னைக்கு எந்த ஒரு பெண் என் அப்பாவை நான் அரை குறையுமா இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மனை கொண்டியா நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை பார்ப்பாளா? எந்த ஒரு மகன் தன்னுடைய தாயோ சகோதரோ இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்பானா? பார்க்க மாட்டான். நீ செபிக்கிற விசுவாசின் ஆண்டவரே இந்த ஸ்திரீக்கு எவ்வளோ அழகை தந்திருக்கீங்க, இந்த வாலிபனுக்கு எவ்வளோ அழகை தந்திருக்கிறீங்க, அவங்க ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்க உங்கள் பார்வையில் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்க. பிசாசு இந்த அழகான சரீரத்தை என்ன பண்ணிட்டாம தீட்டுப்படுத்தி நாசப்படுத்தி இன்னைக்கு இச்சையில் விளைவித்திருக்கான்னு சொல்லிட்டு உனக்காக அந்த தாகம் வரும். அதை பார்க்கும் போது அவளுக்காக செபிக்க தோணும். நீ அதில் என்ஜாய் பண்ண மாட்ட. ஒரு சின்ன மதியினம் நம்ம விளத்தல வைக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே,
யாராக இருந்தாலும், எவ்வளோ முதிர்ச்சி பெற்ற ஆளுகளாக இருந்தாலும் செக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது எல்லாத்தையும் விழ தள்ளிடும். ஆண்டவர் அதை உண்மையாக படைச்சார், அழகாக படைச்சார். கல்யாணத்துக்கு பிறகு அது அருமையான உறவு. அதை பிசாசு தவறாக பண்ணி எல்லாத்தையும் மனுக்குலத்தையே கீழே விழ வைக்கிறான். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு இன்றைக்கி மனசில் நஞ்ச விழ வச்சுருக்கிறான். எத்தனையோ சின்ன பிள்ளைங்க மொபைல் ஆபாச படங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வயசில் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்க உடம்பை கெடுத்துட்டு, மனசை கெடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் தப்பு தப்பாக பார்த்துக்கிட்டு. இன்றைக்கி பிசாசு இந்த செல்ஃபோன் மூலமாக அடிமைத்தனத்தில் வச்சுருக்கிறான். இதில் பார்க்குறதுனால உனக்கு வீழ்ச்சி தான் நடக்கும். ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன செத்த ஈ டோட்டல் ஜீவியத்தையே பாழாக்கிவிடும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் என்னை பார்க்கிறார். அன்று தாவீது தவறு செய்தான். பத்சேபாள், வா என்னோடு படு என்று சொல்லி பத்சேபாள் அந்த இடத்துல பார்க்கிறோம். சகோதரி பேர் என்ன? யோசேப்பு, ஆஸ்னா, போர்த்திபாரின் மனைவி. விளங்குறேன். போர்த்திபாரின் மனைவி எத்தனை முறை அணைச்சா? ஒரு நாள் மட்டும்தான் கேட்டாளா? இரவும் பகலும் ஓயாமல் டிஸ்டர்ப் பண்ணாலாம். ஓயாமல் என்னோடு வந்து படு. அவன் சொன்னான், இங்கே யாருமே இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருந்தா. அவன் சொன்னா, இங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே இல்லை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாலிபன் இங்கே தேவன் இருக்கிறான் என்று சொல்லி அவன் பரிசுத்தத்தோடு அவன் கடந்து சென்றான். அதனால தேவன் அற்பமாக எண்ணப்பட்ட சகோதரர்கள் நடுவிலே, அற்பமாய் எண்ணப்பட்ட வேலை செய்கிற ஸ்தலத்திலே தேவன் அவனை எப்படி உயர்த்த முடிந்தது என்றால், அவன் செத்து ஈக்களால் தன்னுடைய வாழ்க்கையை களங்கப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவன் தேவன் என்னை காண்கிறார். சிறைச்சாலையிலையும் உயர்வு, அதிகாரிக்கு முன்னாடியும் உயர்வு, பார்வோனுக்கு அடுத்த முடி போஸ்ட். ஈஸியாக ஆண்டவர் தந்தரில் கஷ்டமான பாதையை சவாலாக கடந்து வந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஈஸியாக நினச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு சின்ன பாவத்தை செஞ்சுக்கிட்டு அடுத்த அற்புதம் செஞ்சுக்கிட்டு நம்ம அந்நிய பாஷை பேசிக்கிட்டு எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவார், பெருசாக பண்ணிடுவா. இல்லை, பரிசுத்தமாய் வாழ்வதனுக்கு சோதனை அல்ல, பிரசனத்தை வாஞ்சிக்கிறவனுக்கு மாத்திரமே சோதனை அதிகம் உண்டு. பரிசுத்தமாக வாழ்கிறவனுக்கு சோதனையாக வராது, வேஷமிடுறவனுக்கு சோதனையாக வராது. உண்மையாக தேவனுக்கு என்று வைராக்கியமாக இருக்கலாம் நீங்கள் என்னைக்கு நடக்கிறீங்களோ அன்னைக்கு பிசாசு பல்வேறு காரியங்களால் உங்களை சோதிப்பான். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, எந்த செத்த ஈக்களும் என்னுடைய வாசனையை கெடுத்தரக்கூடாது, என் பிள்ளைகளுடைய வாசனையை கெடுத்தரக்கூடாது. சொல்லுங்கள், எந்த சத்த ஈக்களும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இது தேவன் தந்த ஆலயம், தேவன் தந்த சரீரம், எதுலேயும் போய் சிக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. அருமையான ஆத்மாவை பிசாசு எங்கேயும் கொள்ளையடிச்சிட்டு போயிடக்கூடாது. விரல் நுழையில் தான் நம்ம அழிகிறோம், விரல் நுழையில் தான் நம்ம ஜீவிக்கிறோம். விரல் நுழையில் செல்ஃபோனை தடவிட்டே இருக்கும் போது நம்முடைய மாம்ச இச்சையினால் விழுகிறோம். விரல் நுழையில் வேதத்தை திருப்பி வாசிக்கும் போது விசுவாசத்தில் வளர்கிறோம், நித்திய ஜீவனை பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:9. புளிப்புள்ள கொஞ்சமாவது பிசைந்த மாவனைத்தையும் இப்போ பண்ணும். அதனால் இங்கே இடத்துல பார்க்குறோம், என்ன நிறைய இருக்குதுங்க? கொஞ்சம் என்ன இருக்குது? கொஞ்சம் புளித்த மாவு. பார்த்தீங்களா, ப்ரெட்டில் செய்யும் போது ஈஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், அது கொஞ்சம் உப்பி வர்றதுக்கு பண்ணுவோம். இப்போ புளித்த மாவு வேதத்தில் நம்ம பார்க்கும்போது பல காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இதை தெளிவாக நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 5:6 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா சொல்லுங்க, பிசைந்தமா முழுவதையும். அப்போ கொஞ்சம் கூட நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒருவர் சரியில்லை என்றால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது என்ன பண்ணிடும்? பாதிக்கும். அதே போல் சர்ச்சில் ஒரு விசுவாசி சரியில்லைன்னா அந்த சர்ச்சுக்கு அது என்ன? கெட்ட பேர், அந்த சர்ச்சு வளராது அதுக்கப்புறம். அதனால் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிற நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில் புளித்தமாக்கே இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆமென். அதனால் எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும் தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. எந்த புளித்தமாகவும் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் இந்த அசுத்தம் பார்க்குற ஆர்வம், இச்சையில் இருக்கிற நாட்டம், அடுத்தவர்களை பற்றி பேசுகின்ற இந்த தவறான காரியங்கள், புறம் பேசுகிற காரியங்கள், அப்புறம் யாரோ ஒருவரை நம்ம கம்முன்னு இருந்துக்கிட்டு இன்னொருத்தரை தூண்டி விடுற காரியம், இது மாதிரி காரியங்கள் எல்லாமே குடும்பத்துலேயும் சபையிலையும் இதெல்லாம் புளித்தமாகும். ஹல்லேலூயா. இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம அமைதியாக இருக்கணும். ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை சரி செய்து விட்டு ஒருவர் அப்படி ஏதோ ஒன்று வீழ்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள கை தூக்கி எடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள மீண்டுமாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த நிலைமையில் நீங்கள் நிறுத்துங்க. ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள இன்னும் நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். பொறாமை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். ஹல்லேலூயா. அருமையாக ஒரு கோட்ஸ் பார்த்தேன். பாஸ்டருக்கு கார் தேவை, ஸ்பான்சர் பண்ணுங்க. விசுவாசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஜெபிப்போம். பார்த்தீங்களா? பாஸ்டருக்கு கார் தேவை, ஸ்பான்சர் பண்ணுங்க விசுவாசிங்க. விசுவாசி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்த்தேன். அப்படி இருக்கக்கூடாது. அதனால் பாஸ்டருக்கு ஒரு சட்டம், விசுவாசிக்கு ஒரு சட்டம். நீங்கள்லாம் ஒரே ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா யாருக்கு என்ன முடியலையோ உங்களால் முடிந்த ஹெல்ப்பை நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். ஹல்லேலூயா. ஒருத்தங்களுக்கு பண கஷ்டமாக இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம். இங்கெல்லாம் ஒரே சபை, ஒரே குடும்பம்னு சொல்கிறோம். அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆமென், நீங்கள் செலுத்தணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா ஒரு 500 ரூபா நீங்கள் அவங்களுக்கு தந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நான் யார்கிட்ட, என் சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்பேனா, என் நண்பர்கிட்ட போய் கேட்பேனா? இல்லை, என் சர்ச்சிலிருந்து வந்த சகோதரி, என் ஆவிக்குரிய குடும்பம் என்னை என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி இந்த வேலையை போஷிக்க உதவி செஞ்சாங்கன்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம உதவி செய்கிற நபர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 14:31 நான் பார்க்கும்போது, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா? இது ஒரு நரி, இந்த நரியை நம்ம பூக்கணும். இது என்ன நரிங்க சொல்லுங்க? அற்ப சொல்லுங்க, அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசம் என்கின்ற நரி. பார்த்தீங்களா? இந்த நரியில் நமக்குள்ளே இருக்குதா? இந்த நரியில் இருந்துச்சுங்களா? இப்போ நம்ம பார்த்த நரியில் இருந்துச்சா? உடனே என்ன பண்ணிடுவோம் நம்ம நரின்னோன்னு? கள்ள உபதேசி தான் நரி நம்ம நினச்சிருவோம். அது ஒரு நரி தான். நபரை நம்ம பார்ப்போம், ஒரு நபரை தான் பெருசாக நினைப்போம், இதுதான் இருக்கும், மீன் பண்ணிடுவோம் உடனே. பட் இன்றைக்கி நம்முடைய சுபாவங்கள் இந்த நரியெல்லாம் நம்ம திராட்சை தோட்டத்தை கெடுக்குதல்லவா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அற்ப விசுவாசம் என்ற நரி. ஏசப்பா நம்ம கூட தான் இருப்பார். ஆனால் இன்றைக்கி ஒர்ஷிப்பில் பார்த்த மாதிரி தான் எல்லா சூழ்நிலையும் அவரே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. பார்ப்பீங்களா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். எல்லா சூழ்நிலையும் இருக்கணும். உயர்வானாலும் தாழ்வானாலும், உபத்திரமோ பாடோ கஷ்டமோ. பேதுரு அப்படி தான் பண்ணார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருக்க மாட்டீங்களா? நீங்கள் இருக்கக்கூடாது யாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தை பார்த்தா அது அற்ப விசுவாசம், இயேசுவை பார்த்தா அது அற்புத விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசுவை பார்ப்பீங்களா? அற்புத விசுவாசத்தை பெற்றுக்கொள்வீங்களா? ஆமென். யாக்கோபு 3:5 கடைசியாக ஒரு நரி. அது என்ன நரி? யாக்கோபு 3:5. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும், சொல்லுங்க, பெருமையானவைகளை பாருங்கள், சிறிய நெருப்பு காட்டை. ஹல்லேலூயா. நான் சிறிய உறுப்பு. இது என்னது? எல்லாம் நாக்கு நீட்டுங்க. சிறிய உறுப்பு பண்ணுறது பெரிய நெருப்பு. சொல்லுங்க, சிறிய உறுப்பு பண்ணுறது பெரிய நெருப்பு. இந்த நாக்கோட சென்டிமீட்டர் ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்குமா. தொண்டையிலேருந்து நம்ம வாய்க்கு வர வரைக்கும் நீட்டினாலும் டெஸ்ட் பண்ணாலும் 10 சென்டிமீட்டர் தான். நாம எடை 56 கிராம் மட்டும்தான் நம்ம அந்த நாக்கோட எடை. நாக்கறுத்து எடை போட்டால் 56 கிராமா. ஆனால் இது செய்கிற வேலை டன் கணக்கில் என்ன பண்ணுது? 56 கிராம் இருந்துக்கிட்டு செஞ்சு முடிச்சுட்றது எல்லாத்தையும். அடுத்தது
10 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் இங்கிருந்து துபாய்க்கு போகுது, இங்கிருந்து இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு போகுது, சென்னைக்கு போகுது, இங்கே ஒன்று அங்கே போகுது, இங்கே எல்லா ஊருக்கும் சுற்றிட்டு வந்துடுது. ஒரு நியூஸை பார்த்தா கூட என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு விடுது. அப்போ 10 மீட்டர் இருக்கிறது என்ன பண்ணுது, போகுது. சாரி 10 சென்டிமீட்டர் இருக்கிறது இப்படி பண்ணுது. பார்த்தீங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு அவயவம் தான் பார்க்குறேன். இந்த நரி என்ன பண்ணுது, கொளுத்தி போட்டுருது. நீங்கள் இன்றைக்கி நினைக்கிறேன், ஏசப்பா என் சின்ன உறுப்பை வச்சு அதை நெருப்பாக்கி ஏதோ ஒரு குடும்பத்தை நான் கொளுத்தி விட்டுருக்கேனா, என் சின்ன உறுப்பை வச்சு அதை ஒரு பெரிய நெருப்பாக்கி குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேனா, என் சின்ன உறுப்பை வச்சு அதை நெருப்பாக்கி பிரிவினையை உண்டு பண்ணியிருக்கேனா, அதெல்லாம் மாற்றுங்க. அந்த நிறைய பிடிங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படி நினைக்கும் போது நம் நாவிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சொல்லும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எப்படி ஏசப்பா சிறியவைகளை அசட்டையாக எண்ணப்பட்டவங்களை ஆண்டவரை உயர்த்துறாரோ அதே போல் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அப்போ ஏசப்பா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்க்குறார். அப்போ இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்துட்டா ஆண்டவர் அநேகத்தில் நம்ம ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம தோட்டத்தை கெடுக்கிற அந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிற நம்முடைய தோட்டத்தை, நம்முடைய விசுவாச ஜீவியத்தை கெடுக்கிற தூக்கு என்கின்ற நிறைய என்ன பண்ண பிடிச்சி போடு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ரெண்டாவதாக சொல்லுங்க, ரெண்டாவதாக என்ன பார்த்தோம், சொற்ப மதியினம், செத்த ஈ அது காணப்படுதான்னு பார்க்கணும். தாவீதா இருக்கலாம், கோலியாத்தை முறியடிச்சிருக்கலாம், கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லலாம், அபிஷேகம் பெற்று தேவனுடைய சமூகத்தில் ஆடி பாடி துதிக்கலாம். சொற்ப மதியினம் விளை வைத்து விடும். மூன்றாவதாக என்னங்கண்ணா, புளிப்பு. கொஞ்சம் புளிப்பு என்ன பண்ணிடும், அழிச்சிரும். அப்போ அந்த புளிப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்தது 4, அற்ப விசுவாசம். கரெக்டு, அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் விசுவாசமாக இருக்கணும். கடைசியாக நாக்கு, அதில் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும் பேசுகிறதில்ல. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி 2 காரியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அற்பமாக எண்ணப்பட்ட சின்ன காரியத்தை ஏசப்பா பெருசாக பார்த்தாரு. இன்றைக்கி என்னென்ன காரியம் நம்ம சின்னதாக நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் பெரிய ஆப்பு நம்மளுக்கு என்ன பண்ணுது, வைக்குது. இது 2ஐயும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், தம்பட்டம் வேண்டாம், தற்புகழ்ச்சி வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் ஜெயிப்போம். அனைவரும் முழங்கால் படியிடுவோம்.